18 வயது கீழே இருக்கின்ற கர்ப்பம், அதாவது டீனேஜ் பிரெக்னன்சி, சைல்ட் மேரேஜ், இது இரண்டும் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்கள் ஒப்பிட இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. உலகிலேயே வளர்ந்த நாடு அப்படின்லாம் சொல்ற நாடுகளிலும் இன்றும் பெண்கள் கருக்கலைப்பு உரிமைக்காக போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். மாத்திரைகள் மூலமாவே செய்யலாம், அப்படி மெடிக்கல் அபார்ஷன்ஸ் சொல்லுவாங்க. 2000 பெண்கள் இறந்தாங்க. 1,00,000 பேருக்கு டெலிவரி ஆகுதுன்னா 2000 பேர் இறந்தாங்க. அதுக்கு பிறகு மேல 3வது குழந்தை 4வது குழந்தை பண்ணும் பொழுது குழந்தைங்களுடைய மரண விகிதம் அதிகரிக்கும், பேறுகால மரணமும் அதிகரிக்கும், இரத்தப்போக்கு போன்ற உள்ளிட்ட பல்வேறு இரத்தப்போக்கு, சுகர், பிபி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கருக்கலைப்பு சட்டத்தில் ஆணுடைய கணவருடைய கையெழுத்து விருப்பம் தேவையில்லை. கருக்கலைப்பு செய்வது அப்படின்னா அவன் ஆணு என்ன இதுவா? ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமூக சமத்துவத்திற்கான டாக்டர் சங்கம் மாநில செயலாளர் டாக்டர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சாந்தி அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சென்னையில் சில நாட்களுக்கு முன்ன ஒரு பக்கம் கருக்கலைப்புக்கு ஆதரவு, இன்னொரு பக்கம் கருக்கலைப்புக்கு எதிர்ப்பு. நீங்க ஒரு மகப்பேறு மருத்துவர், அப்படி இருக்க இந்த ரெண்டுல எது நல்லது கெட்டது? மகப்பேறு மருத்துவராக மட்டுமல்ல, இந்திய மாத தேசிய சம்மேளனம் என்ற 75 ஆண்டு கால பழமையான ஒரு மகளிர் அமைப்புடைய தேசிய செயலாளராக நான் இருக்கின்றேன். எப்பொழுதுமே பெண்களோடு மட்டும்தான் இருக்கின்றோம். அந்த வகையில் பெண்களுக்கான கருக்கலைப்புக்கான உரிமை என்பது மிக முக்கியமான உரிமை. அவளுடைய உடல் அவளுடைய உரிமை. அந்த அடிப்படையில் ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் சில பாசிட்டிவாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே கருக்கலைப்புக்காக சில நாடுகள் அலோ பண்ணியிருக்காங்க, சில நாடுகள் அலோ பண்ணலை. குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்தியாவில் பல சட்டங்கள் இருக்கின்றன. அந்த பல சட்டங்களில் ரொம்ப நல்ல சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு முற்போக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த எம்டிபி ஆக்ட், மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் என்பது 1971ஆம் ஆண்டு இந்தியாவில் வருது. ஸோ இது பெண்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. அதுலேயும் பல மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எங்களை மகப்பேறு மருத்துவர்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, ஃபாக்ஸின்னு சொல்லிட்டு, ஃபெடரேஷன் ஆஃப் ஒஜிஷியன்ஸ் ஆஃப் சொசைட்டி ஆஃப் இந்தியான்னு. ஸோ அவங்க பாராளுமன்றத்தில் நிறைய பேசி 2008ஆம் ஆண்டிலிருந்து பல கட்டங்கள் பேசி 2021ஆம் ஆண்டு அதுக்கு திருத்தங்கள் வருகிறது. நடுவில் ஒரு 2-3 திருத்தங்கள் வருது. இந்த எல்லா திருத்தமுமே அந்த சட்டத்துக்கு மேலும் வலுவூட்டுவதாகவும் பெண்களுக்கு ஆதரவாகவும் இருக்கின்றது. இது மட்டுமல்லாமல் 1952ஆம் ஆண்டு உலகத்திலேயே இந்தியாவில் தான் ஃபேமிலி பிளானிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே வைக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் தொகை குறைப்பதற்காக மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலி பிளானிங் அப்படின்னு இருந்தது அது குடும்ப நலம், குடும்பத்தை திட்டமிடுவது, மக்கள் தொகையை குறைக்கிறது அப்படிங்கிறது மாதிரி பெண்களுக்கு முழு உரிமையை வழங்கணும், அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு சுகாதாரத்தை வழங்கணும், அவங்களுடைய இனப்பெருக்க உரிமையை மதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த டிபார்ட்மெண்ட் பேரே ஃபேமிலி வெல்ஃபேர் என்று குடும்ப நலத்துறை என்று மாற்றப்பட்டது. அந்த வகையில் உலகிலேயே எம்டிபி ஆக்ட் என்கின்ற கருக்கலைப்புக்கான சட்டமும் குடும்ப நலத்துறையும் உலகிலேயே இந்தியாவில் ஒரு நல்ல அளவில் இருக்குன்னு சொல்கிறோம். பெண்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இந்த நேரத்தில் சென்னையில் நீங்கள் குறிப்பிட்டது போல 8, 9, 10 போன்ற தினங்களில் கலைடாஸ்கோப் போன்ற அமைப்புகளும் வேறு பல அமைப்புகள் இணைந்து இந்தியாவில் உள்ள பல அமைப்புகள், பல மாநிலங்களிலிருந்து வந்திருந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூடி பாதுகாப்பான சேஃப் காம்ப்ரிஹென்சிவ் அபார்ஷன் கேர், ஒரு பாதுகாப்பான கருக்கலைப்புக்கான உதவிகளை பெண்களுக்கு எப்படி வழங்க வேண்டும், தமிழ்நாட்டோட அனுபவம் என்ன, இதெல்லாம் கலந்து பேசப்பட்டது. இன்னும் அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள் தேவைப்படுகின்றன, சட்டங்கள் என்ன மாற்றங்கள் தேவைப்படுகின்றது, மற்றபடி சமுதாயத்தில் என்ன மாற்றங்கள் தேவைப்படுகிறது என்பதெல்லாம் பேசப்பட்டது. அதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, தமிழக அரசாங்கத்திலிருந்தும் கூட அதில் கலந்துக்கிட்டு தமிழ்நாட்டோட நிலைமை பற்றியும் விளக்கி பேசினாங்க. இது எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு. இதில் நானுமே சொன்னேன், தமிழ்நாட்டில் ஒரு 38 அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்றன. ஒரு
8000க்கும் மேற்பட்ட சப் சென்டர், 2000க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள், 300க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள், சிமாங் சென்டர்லாம் இருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளும் 38க்கு மேல இருக்காங்க. அதனால தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு எளிதாக கருக்கலைப்புக்கான மெத்தட்ஸும் கருத்தடைக்கான வசதிகளும் பாதுகாப்பான முறையில் இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொன்னோம். இது மட்டும் அல்லாமல் இந்த நிலைமைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் உட்பட இளம் பருவ, அதாவது 18 வயதுக்கு கீழே இருப்பவர்களுடைய திருமணம் அதிகமா இருக்கு. 18 வயது கீழே இருக்கின்ற கர்ப்பம், அதாவது டீனேஜ் பிரெக்னன்சி, சைல்ட் மேரேஜ், இது இரண்டும் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்கள் ஒப்பிட இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சில இடங்கள்ல சில மாவட்டங்கள் அதிகமாகி ஆயிடுது. கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாவும் இருக்குன்னு சொல்லலாம். ஆமா, சேலம், கிருஷ்ணகிரி, ஆமா, அது சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப முன்னாடி எப்படி இருந்ததோ அந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாம் மாறி இருக்கு. அப்போ தமிழ்நாடு போன்ற ஒரு முன்னேறிய மாநிலங்களில் பெண் கல்வி அதிகமாக இருக்கின்ற மாநிலங்களில், பெண் தொழில் அதிகமாக செய்கின்ற மாநிலங்களிலும், அதிக அளவில் சுகாதாரத்துக்கான ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் மருத்துவ வசதிகள்லாம் இருக்கின்ற இடங்களிலும் இந்த மாதிரியான குழந்தை திருமணங்கள், டீனேஜ் பிரெக்னன்சி அதிகரிக்கிறது அப்படிங்கறது பாக்குறோம். ஆனா அதே நேரத்துல உலகத்திலேயே பல நாடுகள்ல, இப்ப வந்து இந்தியாவை சேர்ந்த ஒரு பல் மருத்துவர் அயர்லாந்துல வந்து செவித்தான, அவங்களுக்கு வந்துட்டு அபார்ஷனுக்காக சர்வீசஸ், எமர்ஜென்சி சர்வீசஸ் கிடைக்காதனால அவங்க உயிரிழக்கவே நேரிடுகிறது. அதற்கு பிறகு அயர்லாந்து முழுவ மிகப்பெரிய பிரச்சனை வந்து அந்த அவங்களுக்கு கருக்கலைப்புக்கான ஆதரவான சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. உலகிலேயே வளர்ந்த நாடு அப்படின்லாம் சொல்ற நாடுகளிலும் இன்றும் பெண்கள் கருக்கலைப்பு உரிமைக்காக போராடி கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு பார்க்கணும். இப்ப ஒரு விதத்துல இந்தியால எம்டிபி ஆக்ட் வந்து 1971 வந்தது. அதற்கு பிறகு அதுல நிறைய மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டன. அதுல ஒரே ஒரு வார்த்தை அது மாற்றப்பட்டது. அது வந்து இந்தியாவில் உள்ள பெண்களுடைய அந்த ரைட் எம்பவர்மெண்ட் அது வந்து மாத்தினுச்சு, உயர்த்தி விட்டது. நல்ல முன்னேற்றம் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்ற வார்த்தை என்றால் மேரிடு, திருமணம். அப்ப திருமணமான பெண்கள் மட்டும்தான் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற சட்டத்தில் இருந்த வார்த்தையில அந்த மேரிட் என்ற வார்த்தை வந்து எடுக்கப்பட்டது. அதன் காரணமாக அனைத்து பெண்களும் 18 வயதுக்கு மேல இருக்கவங்க எளிதாக வந்து கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கருவை வந்து வயிற்றுக்குள்ள இருக்கிறதுனால அந்த பெண்ணுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அல்லது குழந்தைக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள், அது நிறைய அனாமலிஸ் என்று சொல்கிற மாதிரி வளர்ச்சியில குறைபாடுகள் இருக்கு. அல்லது வந்து அந்த பெண் கரு தரிக்காமல் இருப்பதற்கான கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தி அது வந்து செயல்படாமல் போனது, அல்லது பாலியல் வன்புணர்வுகள், இது போன்ற சமூக ரீதியான காரணங்கள். இந்த குழந்தைய வந்து அந்த அம்மா வந்து பெத்து வளர்த்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மன ரீதியான தாக்குதல் அதிகமா இருக்கும் அப்படின்னு மாதிரி. இப்ப 4 குழந்தை 5 குழந்தை பெத்துக்கிட்டே ஆகணும்னா அவங்களால எப்படி பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற வேலையில திண்டாட்டம், விலைவாசி, வறுமை போன்ற காரணங்கள் வரும்போது ஒரு விஷயத்த வந்து அந்த பெண் மீது திணிக்க முடியாது. என்னதான் வந்துட்டு இருந்தாலும் குழந்தை வளர்ப்பு என்பது பெண்ணின் மீது இருக்கிறது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுக்கான உரிமை அப்படி ரொம்ப முக்கியமாப்படுது. அப்புறம் இன்னொன்னு, ஐநா சபையே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கருக்கலைப்பு செய்து கொள்ளவும் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தி கொள்ளவும் உரிமை வழங்க வேண்டும். அது வந்து மனித உரிமையாக பார்க்க வேண்டும் என்றிருக்காங்க. அந்த மாதிரியான ஐநா கூட்டங்களில் இந்தியா மாதிரியான நாடுகளும் கையெழுத்திட்டு வருகின்றன. தொடர்ந்து வந்து இந்தியாவில் இது போன்ற பெண்களுக்கு ஆதரவான சட்டங்கள் நன்மை பயத்திருக்கின்றன பார்க்கணும். சட்டங்கள் மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமா அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி. அப்பெல்லாம் வந்துட்டு ஒரு கருக்கலைப்பு பண்ணணும்னா ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகணும், பயங்கர பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி மயக்க டாக்டரை பார்த்து அட்மிஷன் ஆகி ஆப்ரேஷன் தியேட்டர்ல வச்சுதான் கருக்கலைப்பு செய்யும் மாதிரி. அதுவும் சில கிராமத்து பாட்டிகளே செய்வாங்க. ஆமா, அது வந்து அது பத்தி நம்ம வருவோம். அப்ப அந்த மாதிரியான இருந்த ஒரு நிலைமை இப்பொழுது மிக முக்கியமான கலைப்பை மாத்திரைகள் மூலமாவே செய்யலாம், அப்படி மெடிக்கல் அபார்ஷன்ஸ் சொல்றது. அப்போ வந்து 8-9 வாரம் வரைக்கும் இருக்கின்ற கருவை மாத்திரைகள் மூலமாக கருக்கலைப்பு செய்கின்ற முறையை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது. இங்க மாத்திரைகள் மூலமாக கருக்கலைப்பு செய்யலாம்னு சொல்றீங்க. நான் மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கிட்டு நேரா போய் இது பண்ணிக்கலாமா, இல்ல டாக்டர் பார்த்து தான் அந்த மருத்துவரை பார்த்து தான் பண்ண முடியும்? ஏன்னா அந்த ட்ரக்லாம் வந்துட்டு அது இந்த லிஸ்ட்ல இப்ப சாதாரணமே மெடிக்கல் ஷாப்ல கொடுக்குறாங்களே, அது பல இடங்கள்ல வந்துட்டு அது பல இடங்கள்ல கிடைக்காது, சில இடங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சிஸ்டம் ப்ராப்ளம்னு சொல்லி வச்சுக்கலாம். பட் பொதுவா வந்துட்டு இது கூட மிகப்பெரிய, அப்போ ஓடிசி ஓவர் த கவுண்டர் வந்து அபார்ஷன் மாத்திரைகள் கொடுப்பதனால அது வந்து தவறு, அது வந்து மிக தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அதனால சைடு எஃபெக்டும் அதிகமா இருக்கின்றன. கர்ப்பப்பையில
பயங்கரமான இதுக்கு அதுதான் அந்த பத்தி தான் பேசும் பொழுது ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தையும் அதில் கொடுத்தாங்க. அதாவது இப்போ வந்து டோஸ் வந்து குறைச்சு சாப்பிட்டா என்ன ஆகும், இல்ல அதிகமா சாப்பிட்டா என்ன ஆமா. ஆகும் அப்படிலாம் பார்க்கும் பொழுது அதோட நன்மை தீமை. அப்போ ஒரு பெண் வந்து ஸ்டிக்மான்னு இன்னைக்கும் இருக்கு. இப்ப திருமணம் ஆகாத பெண்கள் மட்டுமல்ல, திருமணம் ஆனவர்களே நான் வந்துட்டு இப்போ ஒரு குழந்தை கையில இருக்கு, இன்னொரு பிரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்னா, வீட்ல இருக்கிற குடும்ப உறுப்பினர், அம்மா, வேற மாமியாரு எல்லாருமே வந்துட்டு, இப்பதான் வந்து இதுவான கொஞ்சம் கூட கேர்லெஸ்ஸா இருக்காங்க, ஜாக்கிரதையா இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு களங்கப்படுத்துதல், ஒரு விமர்சனத்துக்குள்ளாறனால, அவங்க யாருக்கும் தெரியாம மருத்துவரை போய் பார்க்கணும், அவங்க கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் பண்ண முடியும். அப்போ இந்த மாதிரி ஓவர் த கவுண்டர் வந்துட்டு ரகசியமாக மாத்திரைகள் பெறப்படுகின்றன. அப்ப இது வந்து ஒரு சட்டப்படி அது தவறு. நியாயப்படி பெண்களுக்கு கருத்தடிக்காமல் இருப்பதற்கான கருத்தடை சாதனங்களை பற்றின விழிப்புணர்வு வழங்க வேண்டும். அந்த சாதனமே அவங்களுக்கு இலவசமா கிடைக்கணும். இப்ப அந்த பிரெக்னன்சியை வந்து அவங்களால தடுக்க முடியும், அந்த ஒரு கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தி தடுக்க முடியும் அப்படின்னா, பிரெக்னென்ட்டே ஆக போறது இல்லைன்னா அப்புறம் எங்க போய் கருக்கலைப்புங்கிற வார்த்தை வருகிறது? அப்போ ஒரு பெண் கருக்கலைப்பு என்ற நிலைமைக்கு தள்ளப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், திட்டமிடாத கர்ப்பங்களையும் வேண்டாத கர்ப்பங்களையும், அன்வான்ட் பிரெக்னன்சி, அன்பிளான்ட் பிரெக்னன்சி எல்லாம் அவங்க தடுப்பதற்காக கருத்தடை சாதனங்கள் அவங்களுக்கு எளிதாக கிடைக்க வேண்டும். அதற்கான விழிப்புணர்வு மட்டுமல்லாமல் அதோட அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்க மேம், நீங்க கருக்கலைப்புக்கு இவ்வளவு சொல்றீங்க. இந்தியாவில் இது எளிமையாக்கப்பட்டிருந்து வளர்ந்த நாடுகள் கூட இப்படி ஒரு இது இல்லைன்னு. ஆனா இங்க மக்கள் தொகை அதிகமாக தான் இருக்கு. ஆனா இப்பொழுது பார்க்கும்போது முதியோர் எண்ணிக்கை அதிகமாகிறது, இளைஞர்கள் குழந்தைகள் பிறப்பு விகிதம் குறைகிறது. அதனால் இது ஒரு ஜப்பான் போல முதியோர்கள் நிறைந்த நாடாகும். அதனால பிறகு தொழில் செய்வதற்கு இளைஞர்கள் கிடைக்காது. அப்படி என்று இருக்கிறப்ப நமது பக்கத்து மாநிலமான ஆந்திராவில் முதல்வர் சந்திரபாபு நாயுடுவே 3 குழந்தைகள் பெற்றுக்கொள்ளுங்கள், 2க்கு மேல பெற்றுக்கொண்டால் உங்களுக்கு மாநில அரசு மூலம் பலவிதமான நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்கு. அது எப்படிமே? இந்த நலத்திட்டங்கள் இந்த ஆண்டுதான் அறிவிக்கப்பட்டது. இது வந்து நீங்க சொன்ன காரணங்களுக்காக, அதாவது வேலை செய்வதற்கு வந்து இளைஞர்கள் இல்ல, முதியோர்கள் அதிகம் இருக்கு, அந்த காரணங்களால எல்லாம் சொல்லப்பட்டதுக்கல்ல. இது வந்து அரசியல் காரணமாக பிறப்பு விகிதம் குறையுது இல்ல மேம். மக்கள் இல்ல, அது வந்து டவுன்வர்ட் ட்ரெண்ட். பிறப்பு விகிதம் குறைவது வந்துட்டு அந்த டவுன்வர்ட் ட்ரெண்ட் என்பது பல ஆண்டுகளாக இருக்கிறது. அது இந்தியாவில் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலங்களிலும் சில மாநிலங்கள் இருக்கின்றன. உலகளாவிய அளவில் இந்த போக்கு இருக்கின்றது. அதற்கு வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், பெண் கல்வி, பெண் தொழில் பண்றது, ஆண்களுக்கும் வந்துட்டு வேலையில்லா திண்டாட்டம், அவங்களுக்கும் வறுமை, இதெல்லாம் ஒரு காரணம் இல்லை. ஈஸி கிடையாது. என்னால வந்துட்டு நான் புள்ள பெற்றுக்கொள்ள தான் நினைக்கிறேன், எனக்கு வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, வீடு நான் வாடகை வீட்டில் இருக்கேன், எனக்கு வாடகை கட்ட முடியல, இது போன்ற பல்வேறு பொருளாதார காரணிகளால் குழந்தை பிறப்பு குறைகிறது என்பது உண்மை. அந்த குறைவதற்கு பல காரணிகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஸோ ஆனா அந்த காரணிகளுக்காக ஆந்திரா மாநிலத்தில் வந்து ஊக்கத்தொகை அறிவிக்கப்படவில்லை. அதற்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கின்றது. இன்னைக்கு தொகுதி மறுவரை என்கின்ற பிரச்சனை வந்திருக்கின்றது. ஆக மக்கள் தொகை வந்து குறைவதன் காரணமாக குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை மிகவும் சிறப்பாக செயல்படுத்தின தென் மாநிலங்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்தால் அதோட எண்ணிக்கை குறைந்துவிடும். அதனால நம்மளுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் குறையும் என்ற அடிப்படையில் அதற்காக நம்ம வந்து நம்ம தப்பு செஞ்சுட்டோம், நம்ம நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கணும், அதனால வந்து ஊக்கத்தொகை 3 குழந்தை பிறந்தா 30,000, 4வது குழந்தை பெற்றுட்டா 40,000 என்கின்ற ஊக்கத்தொகைகள் அறிவிக்கப்படுகின்றன. இது மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. ஏனென்றால் ஒரே ஒரு ஒன் டைம் இன்சென்டிவா இருக்கிற ஒரு 30,000த்துக்காக ஒரு பெண் வந்துட்டு 3வது குழந்தையை பெற்றுக்கொள்வதோ அல்லது 40,000 ஒரு வாட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி 4வது குழந்தை பெற்றுக்கொள்வதோ ஏற்கவே முடியாது. ஏனென்றால் மிக முக்கியமாக இந்தியா சுதந்திரம் கிடைத்த பொழுது 1,00,000 டெலிவரி ஆகுதுன்னா அதுல 2,000 பெண்கள் இறந்தாங்க. 1,00,000 பேருக்கு டெலிவரி ஆகுதுன்னா 2,000 பேர் இறந்தாங்க. அதுக்கு பிறகு 1971ஆம் ஆண்டு தான் இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ஆக்ட் அதெல்லாம் வருது. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 1,00,000 பேர் டெலிவரி ஆகுதுன்னா அதுல ஒரு 900 பெண்கள் வந்து இறங்குனாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? இன்னைக்கு வெறும் 1,00,000 டெலிவரி ஆச்சுன்னா வெறும் 90 பேர் தான் இறக்கிறார்கள். இது மட்டும் அல்லாமல், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணம். இது மட்டும் அல்லாமல் அப்போ நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் டெவலப் ஆயிருக்கு, மகப்பேறு மருத்துவர்கள் வந்திருக்கின்றார்கள், தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கின்றது. அதன் காரணமாக நாம வந்து பெண்களுக்கு அந்த கேர் கொடுக்குறோம். மெட்டர்னலிட்டி MCH கேர்ங்கிற மெட்டர்னல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேர் கொடுக்குறோம். அது காரணமாக இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இது மட்டும் அல்லாமல் குழந்தைகளோட இறப்பு விகிதம் அதுவும் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆரம்பத்துல வந்து 1971 வந்து 1000 குழந்தை பிறந்ததுன்னா 125 பேர் இறந்துருவாங்க.
1000 குழந்தைக்கு 125 குழந்தைங்க இறந்துரும். எப்ப 1971ல. இன்னைக்கு 1000 குழந்தை பிறந்தா வெறும் 25 குழந்தைகள் தான் இருக்கின்றன. அப்போ அந்த அளவுக்கு நம்ம போயிருக்கோம். இன்னும் மற்ற மேலை நாடுகளை ஒப்பிடும் பொழுது நாம் வந்து இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. இருந்தாலும் நாம் கடந்து வந்த பாதையை நம்ம அச்சீவ் பண்றதற்கு பெண்களுக்கான இனப்பெருக்க உரிமையும், பெண்களுக்கான அபார்ஷன் கேர் சர்வீசஸும், மெடிக்கல் டெர்மினேஷன் பிரெக்னன்ட் ஆக்ட் உள்ளிட்ட, அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி, ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரி பார்த்துக்கணும், அதற்கு கொடுக்கப்பட்ட ஊக்கத்தொகைகள், இது எல்லாம் போன்ற பல்வேறு காரணிகள் மூலமாக தான் நடந்திருக்கின்றது. ஆக இப்படிலாம் கஷ்டப்பட்டு வரும். இப்ப வந்து எந்த பெண் வந்துட்டு மெட்டர்னல் மார்டாலிட்டி, எந்த பெண் இறப்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குழந்தை பிரைமி, அவங்க பாத்தீங்கன்னா ஓரளவு ஆரோக்கியமா இருப்பாங்க. அப்ப 2வது குழந்தை பிறகும்போது அவங்களுடைய ஆரோக்கியம் குறையும். 3வது குழந்தை இன்னும் கொஞ்சம் அனிமி ஆயிடும், இன்னும் கொஞ்சம் ரத்த சோகை அது மாதிரி வரும். அப்போ ஹையர் ஆர்டர் பர்த் அப்படிங்கிற மாதிரி 2க்கும் மேல 3வது குழந்தை 4வது குழந்தை பெண்ணும் பொழுது குழந்தைங்களுடைய மரண விகிதம் அதிகரிக்கும், பேறுகால மரணம் அதிகரிக்கும், இரத்தப்போக்கு போன்ற உள்ளிட்ட பல்வேறு இரத்தப்போக்கு, சுகரு, பிபி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக பேறுகால மரணம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப நம்ம பேச ஆரம்பிச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? 5 நிமிஷத்துக்கு 5 நிமிடத்திற்கு இந்தியாவில் ஒரு பெண் 5 நிமிடத்திற்கு இந்தியாவில் ஒரு பெண் வந்துட்டு இறந்து கொண்டார். பிரசவம் உள்ளிட்ட காரணங்களால 5 நிமிடத்திற்கு ஒரு பெண் இந்தியாவில் இறந்து கொண்டிருக்காங்க. அது வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நிலைமை வந்துட்டு இதுவாகி அதெல்லாம் குறைஞ்சிருக்கின்றது. ஆக இந்த நேரத்துல மேலும் மேலும் பெண்களுக்கு அவங்களுடைய மெட்டர்ன கர்ப்பகால பராமரிப்பு, அவங்க பிரசவ நேரத்துல அவங்களுக்கு வந்து மருத்துவமனையில பாதுகாப்பான இடத்துல பிரசவம் செய்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கருக்கலைப்பு செய்வதற்கு ஆரோக்கியமான இடங்கள்ல, பாதுகாப்பான இடங்கள்ல செய்ய வேண்டும். அதை விட முக்கியமாக வேண்டாத கர்ப்பங்களை தவிர்ப்பதற்கான கருத்தடை சாதனங்களை பற்றின விழிப்புணர்வு, கருத்தடை சாதனை பத்தின அவைலபிலிட்டி கொடுக்கணும். இதெல்லாம் அதிகப்படுத்தி போகணுமே. நீங்க சொல்றீங்க கருக்கலைப்பு என்பது பெண்ணின் உரிமை என்றீங்க. உண்மையிலே அந்த கருவை உருவாக்கிய ஆணுக்கும் அதில் பங்கும் இருக்குல்ல. அந்த ஆணுடைய அவருடைய ஒப்பீனியனும் கேட்கணும் இல்ல. பெண் தான் அந்த குழந்தை சுமக்கிறார், பெண் தான் அது தீர்மானிக்க இயற்கை அதே மாதிரி கொடுத்திருக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க பெண் 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 என்று நீங்க பெண்ணியவாதி என்ற அதான் அப்படி சொல்றீங்க. நல்லா இருக்கு. ஆனா இந்தியால அரசு நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் அந்த பியூரோ ரெக்கார்ட்ஸ் பிரகாரம் அரசாங்க புள்ளிவரன் படியே 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் வந்து பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கிறார். அப்ப பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குற வந்துட்டு நான் தான் இந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கினேன், அதனால இந்த பெண்ணு ஒருவேளை கர்ப்பமானா அந்த குழந்தையோட மொத்த வந்து ஆயுசுக்கு நானே பாத்துக்கிறேன்னு எந்த ஆண் சொல்கிறார்கள்? மேலும் இன்னைக்கு வந்துட்டு பல்வேறு காரணங்களால் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகமாயிருக்கின்றது. அது வந்து வல்லுறவும் அதிகமாயிருக்கிறது. அதை நான் 15 நிமிஷத்துக்கு ஒன்று சொன்னேன். இது பழைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ செல்போன்லேயே வந்து போர்னோகிராஃபி இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்னொன்று வந்து என்னன்னா 3 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து வன்புணர்வுகள், அந்த பெண்ணுக்கோட விருப்பத்துக்கு மீறி நடக்கிறது. இன்னொன்று வந்து என்னன்னா அவங்களே வந்துட்டு இன்ஃபாக்சுவேஷன், லவ் அஃபேர், ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சின்ன வயசுக்கு நம்ம 18 வயசுக்கு கீழே சொல்றோம் எக்ஸ்ப்ளோர் பண்றது, இது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கிறது 18 வயசுக்கு மேல இருக்கவங்க சொல்லலாம். அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான இல்ல காதல், திருமணம் அந்த மாதிரியான விஷயங்கள்னால வர இது மட்டும் அல்லாமல் 3வது ஒரு பெரிய பிரச்சனை இப்ப வந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப சாதாரணமாக ஒரு நிறம் இல்லாமல், மனம் இல்லாமல் எளிமையாக கிடைக்கக்கூடியன்ற சில மருந்துகள்ல வந்து பெண்கள் பயன்படுத்துகின்ற குளிர்பானங்கள்ல கொடுத்து அவங்களுக்கு வந்து தன்னிலை மறக்க மாதிரி செய்து அவர்களுக்கு என்ன நடந்ததுன்றே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு வன்புணர்வு நடக்குது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆக நீங்க சொல்ற மாதிரி 100% கர்ப்பங்களுக்கும் அந்த ஆண் வந்து பொறுப்பெடுத்துக் கொள்வது இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்படி வந்துட்டு அது கன்சென்சுவல் செக்ஸா இருந்தாலும் சரி, உடன்பட்ட உடலுறவாக இருந்தாலும், உடன்படாத உடலுறவாக இருந்தாலும் பெண் தான் வந்துட்டு கருத்தரிப்பார்கள். அதோட எல்லா நன்மை தீமைகளையும், அதோட உடல் ரீதியான தாக்குதல்களையும் அந்த பெண் தான் எதிர்கொள்ள வேண்டும். ஆகவே இந்தியாவில் அந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி, அந்த கருக்கலைப்பு சட்டத்தில் ஆணுடைய கணவருடைய கையெழுத்து விருப்பம் தேவையில்லை என்பதுதான் இந்திய சட்டம் வந்து பெண்களுக்கு கொடுத்திருக்கின்ற உரிமை. அதுதான் வந்துட்டு இன்னைக்கு வந்து தேவையாகவும் இருக்கின்றது. மிக முக்கியமாக மகப்பேறு மருத்துவம் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, போக்சோ ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துக்கும் இந்த கருக்கலைப்பு சட்டத்துக்கும் நடுவில் வந்து ஒரு கிரே ஏரியா வருது, ஒரு முரண்பாடுகள் வருது. அதை வந்து எதிர்கொள்வது வந்து ரொம்ப கடினமாக இருக்கின்றது. ஆக அதை பத்தியே நாங்க அரசாங்கத்துக்கு வந்து சொல்றோம், இந்த இடத்துல இருக்கிற இந்த கிரே ஏரியாவை
சரி செய்து விடுகள். இது அது போல உடன் கன்சென்சுவல் செக்ஸ் என்கின்ற உடன்பாடுடன் உள்ள உடல் உறவு, அதற்கான வயது வந்துட்டு குறைக்க வேண்டுமா என்பது போன்ற மிக முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்காக நாடாளுமன்றத்தில் வந்து கமிட்டி எல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ஏனென்றால் அது வந்து சின்ன வயசா இருக்கும், ஒரு 16 வயசு பொண்ணா இருக்கும், பையனுக்கு வந்துட்டு 21 வயசுக்கு மேல இருக்கலாம், இல்ல 18க்கு 19 அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அவங்க வந்துட்டு ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அறியாம பண்ண, ஆனா பிரெக்னென்ட் ஆகும்போது அது உடனே அவங்களை கிரிமினல் இது கிரிமினல் நடவடிக்கை என்று சொல்லி அந்த பெண்ணையும் அந்த அந்த முக்கியமாக அந்த ஆணையும் கிரிமினல் நடவடிக்கைன்னு சொல்லி அவங்கள வந்து சிறையில் அடைக்கும் பொழுது அவர்களுடைய எதிர்காலமே வந்து பாழடிக்கப்படுகிறது. அப்போ போதுமான அளவு பாலியல் கல்வி கொடுக்க வேண்டியிருக்கிறது, போதுமான அளவு கல்வி, வேலை, அதாவது காதல், அதை ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ அவங்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் வந்துட்டு இருக்கின்ற உரிமையை வந்து அது மறுக்க முடியாது, அது உண்மை. அதே நேரத்தில் 13 வயசுல வந்து நம்ம திருமணம் செய்து கொள்ள முடியாது. 13 வயசுல காதலிப்பது என்பது அது அதற்கான வயதல்ல. ஆகவே படிக்கிற வயசுல படிக்கணும், வேலை வாய்ப்பு முடிந்த பிறகு 18 வயதுக்கு மேலாக அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் இணையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆண்களுக்குமான சட்ட ரீதியான திருமண வயதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து பாலியல் கல்வி மட்டுமல்லாமல் உறவுமுறை கல்வி இது எல்லாவற்றையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ரொம்ப எளிதா ஆணுக்கும் அதுல இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இருந்து ஆண் இருக்கவே மாட்டாங்க. இப்ப அந்த யார் வந்து அந்த கர்ப்பத்துக்கு காரணமான ஆணோ அவர் அந்த பொறுப்பு துறப்பு தான் நடக்குதான் இருக்க வழிய, நான் வந்து ஆந்தா இந்த கர்ப்பத்துக்கு பொறுப்பு, நான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறேன், என்னை கேட்டு தான் நீங்க கருக்கலைப்பு செய்யணும், கருப்பலெல்லாம் செய்யக்கூடாது, நான் அந்த குழந்தையை பெற்று வளர்த்து நான் ஸ்கூல் ஃபீஸ்லாம் கட்டி கல்யாணம் வரைக்கும் நான் எல்லாம் பார்த்துப்பேன் என்று சொல்வதெல்லாம் இல்லை. அப்படியே இருந்தாலும் அது அவருடைய வயத்துக்குள்ள அது வளர போறதில்ல, அவருடைய இதுல பண்ண இந்த பெண்ணுடைய எஜுகேஷன் கேரியர் எல்லாமே வந்து பாதிக்கப்படும். ஆகவே அது அவளுடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், உடல் ரீதியான தாக்குதல்கள். ஆகவே அந்த பெண்ணுக்கான அந்த கருவை தொடர்வதா, கருக்கலைப்பு செய்து கொள்வதா, குழந்தையை பெற்றுக்கொள்வதா, எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கொள்வது, எந்த இடைவெளியில் பெற்றுக்கொள்வது உள்ளிட்ட அனைத்து விதமான இனப்பெருக்க உரிமையும் பெண்ணுக்குத்தான் இருக்க வேண்டும் என்பதுதான் மனித நியதி, மனித உரிமை. இதுதான் ஐநா சபையும் கூறுகிறது, இந்தியாவும் அதை தான் ஏற்றுக்கொள்கிறது. அதாவது இனி வந்து பெண்கள் தான் குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா, கருக்கலைப்பு செய்ய வேண்டுமா என்பதெல்லாம் அவங்க தான் எடுக்க போறாங்க. இதுல ஆணுக்கு எந்த பங்கும் இல்ல, எதுவும் கிடையாது அப்படின்றது. எந்த பங்கும் கிடையாது, எந்த பங்கும் கிடையாதுலாம் அப்படிலாம் நம்ம சொல்ல வரல. ஆணுக்கும் பங்கு வேண்டும், அது வந்து அந்த மாதிரி நடைமுறையில் இல்லைங்கிறது தான் நம்ம சொல்றோம். ஆமா மேம், நீங்க சொல்லு சட்டத்துக்கு புறம்பாக இருப்பதெல்லாம் கருக்கலைப்பு செய்ய வேண்டியதுதான். ஆனா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்களுக்கும் இது உள்ள ஒரு கணவனுக்கு ஒரு பங்கு இல்லைன்னா எப்படி மேம்? இல்ல கணவன் பெண்ணே அனைத்து முடிவும் எடுப்பால் குழந்தை பெற்றுக்கொள்வதில் கருக்கலைப்பு செய்வது, அப்பன்னா அவன் ஆணுன்னு இதுவா? இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு உதாரணம் சொல்றேன், நல்ல பல உதாரணங்கள் சொல்லலாம், எளிமையா புரியணுங்கிறதுக்காக உதாரணம் சொல்றேன். 2 மருத்துவர்கள், ஒருத்தங்க வந்து மகப்பேறு மருத்துவர், இன்னொருத்தர் வந்து குழந்தை மருத்துவர். இவங்க 2 பேருமே எனக்கு நெருங்கிய தோழிகள். அவங்களுடைய கணவர்கள் அவங்களும் மருத்துவர்கள் தான். ஆனா அவர்கள் கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தவில்லை. அந்த பெண்ணு வந்துட்டு பர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் செய்யும் உடல, ஒருத்தங்களுக்கு 2 குழந்தை, இன்னொருத்தவங்களுக்கு 3 குழந்தை. ஆனா கருத்தடை சாதனம் பயன்படுத்தாமல், அதே மாதிரி வந்துட்டு ஸ்டெரிலைசேஷனும் செய்து கொள்ளாமல் தொடர்ந்து 5 முறை கருக்கலைப்பை செய்திருக்கார்கள். அதுல ஆண் வந்து கணவர் வந்து மருத்துவர், பாதிக்கப்பட்ட பெண் வந்துட்டு ஒருத்தங்க மகப்பேறு மருத்துவர், இன்னொரு குழந்தை மருத்துவர். ஏனென்றால் இது வந்து இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு அரசாங்கம் ஒரு சட்டத்தை வந்து ஒரு வடிவைக்கிறாங்க, அதுல ரூல்ஸ் விதிமுறை, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் விதிமுறைகள் எல்லாம் வைக்கிறாங்க. அதற்கு ஒரு சமூக காரணங்கள் இருக்கும், அந்த அடிப்படை தான் பண்றாங்க. அதுக்காக நம்ம வந்து ஆணுடைய பங்கு அப்படியே கிடையவே கிடையாது, தேவையில்லைன்னா சொல்லவில்லை. இருந்தா நல்லது, இல்லைங்கிறதா வருத்தமான விஷயம். ஆகவே இன்னொரு பல நல்லா இருக்கிற குடும்பங்கள்ல, எல்லாரும் அமைதியா ஒத்துமையா இருக்கிற குடும்பங்கள்ல ஆணும் பெண்ணும் சேர்ந்து, கணவரும் மனைவியும் சேர்ந்து முடிவெடுப்பார்கள். அது போன்று வருகின்ற தம்பதியினர் அதிகமா இருப்பாங்க. இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருமண அன்மேரிட் பிரெக்னன்சி, அன்வான்ட் பிரெக்னன்சி 18 வயது அதிகமா இருந்துச்சு. நடுவில் வந்து ஒரு சேஞ்ச், ஏன்னா மாத்திரைகள்லாம் எளிதாக கிடைச்சதுனால அவங்களுக்கே வந்து கருத்தடை பற்றின சாதனங்களை பற்றின விழிப்புணர்வும் வந்ததுனால ஒரு குறைஞ்சிருக்கு. ஆனா இதுல எல்லாமே வந்து சரியான புள்ளி விவரங்கள் கிடையாது நம்ம கிட்ட. ஏன்னா அவங்களே கடையில போயிட்டு கருத்தடை சாதனங்கள்ல கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் வந்து வாங்கிக்க முடியும், அரசாங்கத்திலையும் இலவசமாக அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படுகின்றன. ஆக எத்தனை பேர் வந்து கருத்தடை சாதனங்களை பயன்படுத்துகிறார்கள், எத்தனை பேர் அதை மீறி கரு தரிக்கிறார்கள், எத்தனை பேர் வந்து
அரசு லீகலா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போயிட்டு கருக்கலைப்பு செய்து கொடுக்குறோம், எத்தனை பேர் வந்துட்டு இல்லீகலா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. இன்றைக்கும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் அந்த எருக்கங்குச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆமா. வச்சு வந்துட்டு கருக்கலைப்பு செய்து கொள்கிறது. அப்ப பாதுகாப்பற்ற முறையில் கருக்கலைப்பு செய்து அதன் மூலமாக இறப்புகள் வந்து இன்னைக்கும் இப்ப இருக்கிறத வந்து இப்ப பார்க்கிறோம். இதுல சோசியல் மீடியால இதுல பார்த்து டெலிவரி பண்ணிக்கிற படித்த முட்டாள்களே செய்கிறார்கள். ஆமா. அப்ப யூடியூப்லயே யூடியூப் பார்த்து டெலிவரி பார்க்கறது அப்படிங்கிறத பத்தி என்ன பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாலே, டாக்டர்ட்ட போயிட்டாலே டாக்டர் வந்து சிசேரியன் பண்ணிடுவாங்க. அதனால நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. அப்ப மருத்துவம் வந்து தனியார் மயமாகியிருக்கிறது, வியாபார மயமாகியிருக்கிறது. இது மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்காக தனியார் மயத்தை எதிர்க்க வேண்டியவங்க, கார்ப்பரேட் மயத்தை எதிர்க்க வேண்டியவங்க, வியாபார மயத்தை எதிர்க்க வேண்டியவர்கள் பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தணும்னு சொல்லணும். ஆனா அப்படி சொல்லாம மருத்துவத்தையும் அறிவியலையுமே எதிர்ப்பது என்பது கூடாது. அந்த காலத்துல எல்லாம் நாங்க அப்படி பண்ணலையா இப்படி பண்ணலான்னு கேட்பாங்க. கிராமங்களில் அந்த காலத்துல ஒரு ஊருக்கு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்து மருத்துவச்சின்னு சொல்லுவாங்க, தாயின்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ஊர்ல இருக்கவங்க பலருக்கு டெலிவரி பிரசவம் பார்த்து அனுபவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க. இப்ப ஒரு கிராமத்துல அந்த காலத்துல வந்து வீட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய அம்மா பண்ண மாட்டாங்க. அந்த பெண்ணுடைய மாமியார், அத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அம்மாவை வந்துட்டு அந்த அனுபவம் வாய்ந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து தான் டெலிவரி பார்ப்பாங்க. அந்த அம்மாவுக்கு வந்துட்டு இயல்பாகவே பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்களே வந்துட்டு ஓரளவு பார்த்துட்டு டெலிவரி பார்த்துருவாங்க. அவங்களுக்கே வந்து தலை திரும்பி இருக்கு, தலை மேல இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அவங்களே வண்டி கட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க என்று சொல்வாங்க. ஆகவே அந்த காலத்திலயும் அனுபவம் இருக்கவங்க தான் பண்ணாங்களே ஒழிய, இப்ப யாருமே வந்துட்டு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறவங்க வீட்டுல இருக்கிற பெண்ணு இன்னொரு பெண்ணுக்கு வந்து பிரசவம் பார்த்தது மாதிரி கிடையாது. ஆகவே இன்றைக்கு யூடியூப் எல்லாம் பார்த்து டெலிவரி பார்த்துக்கிறது ஏற்புடையது அல்ல. அப்புறம் இத்தனை குழந்தைக்கு மேல இருந்தா தேர்தல நிக்க முடியாது. அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை கட்டுப்பாடு மட்டுமல்ல, பெண்ணின் உடல் ரீதியான காரணங்களும் இருக்கின்றன. ஹையர் ஆர்டர் பர்த் என்கின்ற அதிக எண்ணிக்கையில் 4 குழந்தை, 5 குழந்தை, 10 குழந்தை, 8 குழந்தை அப்படிலாம் வந்து செய்யும் பொழுது கர்ப்பப்பை இறங்கிடும். ரத்த சோகையினால அவங்களுக்கு மரணம் சம்பவிக்க வாய்ப்பு இருக்கு. மிக மிக மோசமான உடல் சூழ்நிலை வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கின்றோம். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஆனா இந்த தொகுதி மறுவரை இந்த மாதிரியான நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் என்பது பல்வேறு புதிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இப்பொழுது தமிழக அரசாங்கம் இருக்கின்ற அறிவித்துள்ள தங்க மோதிரம் திட்டம் கூட எத்தனை குழந்தைங்களுக்குன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கல. இது 2 குழந்தைக்கு வரைக்கும் தான் நாங்க வந்து தங்க மோதிரம் கொடுப்போம்னு சொல்லி வைக்கல. இப்போ வந்து இந்திய அளவில் இந்த தொகுதி மறுவரையின் காரணமாக அரசியல் காரணங்களுக்காக சில முடிவுகள் மாற்றப்படுகின்றன அப்படிங்கிறதை நம்ம வந்து வருத்தத்தோடு பதிவு செய்ய வேண்டியிருக்கின்றது. ஸோ அந்த வகையில இப்ப நம்ம வந்து கருக்கலைப்புக்காக இவ்வளவு நம்ம வந்து பேசுறோம், இவ்வளவு நடந்திருக்கின்றது. ஆனா சென்னையில ஒரு பக்கம் வந்து பாதுகாப்பான கருக்கலைப்பு வந்து என்ஷூர் பண்ணணும், அதற்கான என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கின்ற அதே நேரத்துல மற்ற இடங்கள்ல வந்து நம்மளுடைய சபாநாயகர் அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவர் வந்துட்டு போயிட்டு கருக்கலைப்புக்கு எதிரான பேரணியில வந்து கலந்து கொண்டதும் அதுக்கான ஒட்டிய கருத்துக்களை கூறியதும் வந்து மிகுந்த கண்டனத்துக்குரியதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒவ்வொருவரும் அவங்கவுங்க தனியா அது எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றுவதற்கான உரிமை இருக்கின்றது. அதற்காக அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவங்க கருத்துக்களை எல்லாம் வைத்துக் கொள்வதற்கான உரிமையும் இருக்கின்றது. ஆனால் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருப்பவர்கள் அரசாங்கத்துடைய சட்டத்திற்கு எதிராக பெண்களுக்கு எதிரான சில கருத்துக்களை கூறுவது வந்து ஏற்புடையது அல்ல. இது வந்து அவர் தவிர்த்திருக்க வேண்டும். மாண்பு முதல்வர் அவர்கள் இது குறித்து அவருடைய கருத்தை கூற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். பார்க்கலாம். நீங்க இந்த கருக்கலைப்பு பற்றி பெண்ணுக்கு எவ்வளவு முக்கியம், அவங்களுடைய உடம்பு எவ்வளவு முக்கியம், பாதுகாக்கணுன்ட்டு மிக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இது எப்படி எடுத்துக்கிட்டு இருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.